தீபாவளியை முடிக்கும் விதமாக கடைசியில் ஒரு வானவேடிக்கையை வச்சு தீபாவளியை முடிச்சாச்சு. தீபாவளி அதுமாக எல்லாம் வெடித்த வெடினால் கோழியெல்லாம் மிரண்டு போய் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் கோழிக்கு வந்த சிறுகு இறைய வச்சுட்டு இப்போ நம்ம கொடுக்குற இறைய பொறுத்து தான் கோழிக்கு வெயிட் ஏறுறதும் ஏறாததும் இருக்குது. நீங்கள் கம்பெனி ஃபீடு கொடுத்தாலும் சரி, இல்லை வெயிட்டு தீவனம் கொடுத்தாலும் சரி, பசுந்தீவனம் கொடுத்தாலும் சரி, அதை எப்படி கொடுக்குறோங்கிறது தான் மேட்ரு. பண்ணை முறையில் வளர்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறவங்களுக்கு தான் வெயிட் ஏறுற கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால ஒரு வேளை தீவனத்தை நம்ம தரமான தீவனமாக கொடுத்துடணும். நான் கொடுக்குற தீவனம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும். மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டனால ஒரு நாளைக்கு ஒரு வேளையாச்சும் மிளகையும் வெத்தலையும் போட்டு எரித்து அந்த தண்ணியை வச்சுருங்க. சளி கம்ப்ளைண்ட்டு அறவே வராது. கோழிப்பட்டிகளை சுற்றிலும் இருக்கிற தண்ணி தேங்குற மாதிரி இருக்கிற பிளேஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து கொசு உற்பத்தி ஆகும். கொசு உற்பத்தி ஆனாலே நம்மளுக்கு நோய் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். மழை அதிகமானனால குளமெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம மீன் ஆல்ரெடி விட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இனிமேலும் மீன் விடுவோம். அதுக்கான தீவனம் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.